ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்யம் தம் நமாமி சனீஸ்வரம். அன்பார்ந்த பாமணி ஜோதிடம் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானை பற்றி எல்லாரும் பயந்துன்னு இருக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது. ஏன்னா ஆயுள்காரகன் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தில் 10, 11 இந்த 2 இடங்களுக்கும் அவர் தான் அதிபதி. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, சனி பகவான் தான் உழைப்புக்கு காரணம். நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஒருத்தருடைய வேலைக்கு பார்க்கணும்னா, அவருடைய வேலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்னா, சனி பகவானையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ அவர் தான் ஆயுளுக்கு காரகன், அவர் தான் வேலைக்கு காரகன். கல்யாணம்ன்றது சனி பகவான் சம்மந்தப்படாமல் நடக்காது. அதாவது அஷ்டம சனியோ, 7.5 சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, சனி தசையோ, சனி புத்தியோ ஏதானு இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும். ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான, அதே மாதிரி வேலை கிடைக்கும், அதே மாதிரி குழந்தை பிறக்கும். இது 3க்குமே அவர் தான் காரகன் ஆகிறார். அதனால் பொதுவாக சனி பெயர்ச்சிக்கு பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு எத்தனாவது பாவத்தில் இருக்கார், அவர் என்னென்ன விஷயங்களை வைப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. சரி வாங்க, நம்ம சனி பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்ப்போம். 29 மார்ச் 2025 3/6/2027 வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில் இருக்க போகிறார். இப்போ கும்பராசியில் இருக்கார். கும்பராசிலையும் பயிற்சியாகி மீன ராசியில் 29/3/2025 3/6/2027 வரைக்கும் இருக்க போகிறார். இதில் 2 முறை வக்ரமாகிறார். 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறாரு. அதே மாதிரி 2026 5ஆம் மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து 2026 ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார். ஸோ 25 ஒரு முறை வக்ரமாகிறார், 26 ஒரு முறை வக்ரமாகிறார், 27 பயிற்சி ஆகிறார். ஸோ இவருடைய பிரயாணம் தான். இதை வச்சு நம்மளுடைய இவர் எந்தெந்த நட்சத்திரங்களை பயணிக்க போகிறாரு அப்படின்னா, இவர் பொதுவாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களையும் பயணிக்க போகிறார். வக்ர காலங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 13 ஜூலைலேருந்து 13ஆம் தேதி ஜூலை 2025 28/11/2025 வரைக்கும் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். ரேவதி நட்சத்திரத்தில் ஜூலை 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் வக்ரமாகிறார். ஸோ ஓகே, ரைட். இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம். நம்ம வாங்க இந்த பதிவில் போய் சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனல்களில் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசி அப்படின்றது காலபுருஷத்தில் முதல் தத்துவமாக இருக்குது. இந்த மேஷராசிக்கு சொல்ல போனோம்னா இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சனி பெயர்ச்சி மூலமாக 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7.5 சனி காலங்களில் இந்த ராசிக்கு எந்த விதமான பலன்களையும் பாதிப்புகளையும் சனி பகவானால் ஏற்படுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பொதுவில் உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்றது இந்த 7.5 சனியில், அது 7.5 சனியை 3ஆக பிரிப்பாங்க. அது விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த விரய சனி அப்படின்ற இடத்துல தான் வராரு. பொதுவாக நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் உட்காரார். ஸோ அந்த குரு பகவான் வீட்டிலேருந்து சனி பகவான் என்னென்ன பலன் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் மேஷராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது, இப்போ சுப காரிய செலவினங்கள் ஏற்படுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது பொருளாதார விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல ஒரு சில பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பார்த்தது லேட்டாக வர்றது, அது மாதிரி சுபகாரிய செலவினங்கள் இதெல்லாம் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுடைய, அதாவது ஒரு பெயர்ச்சியாகிறது மார்ச் மாதம், ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்படும். ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனிபகவான் வக்ரமாகிறார். இந்த வக்ர கதியில் சனிபகவானுடைய தடை உங்களுக்கு குறையும். அதனால் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸு இல்லை வந்து போனஸ்ஸு இல்லை இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது போல் வந்து நம்ம இந்த சனிப்பெயர்ச்சினால் மேஷ ராசிக்கு எந்த விதமான அந்த ஒர்க்கு கேரியரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதா முதல் நமக்கு காரணமாக இருக்குது. அவங்களுடைய ஒர்க்கு கேரியர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல 5 மாதத்துக்கு நீங்கள் வந்து எந்த வித முயற்சியும் பண்ணாமல் இருங்க. 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒர்க்கு ரிலேட்டடான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாற்றங்கள் வந்து உங்களுக்கு மாற்றமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துலாம் இருக்கார். அதுக்கு 2026 நீங்கள் 7ஆம் மாதம் வரைக்கும், அதாவது அவ்வளோ காலங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கு லோடு கூடும். அதே சமயம் அதுக்கு ஈக்குவலான ரெகக்னிஷனும் கிடைக்கும், கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். எப்போது? நவம்பர் 2025லேருந்து 2026 ஜூலை வரைக்கும். 2026 ஜூலைக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள், உங்களுக்கு ஒர்க்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். 2026 ஜூலைலேருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ஒர்க் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில மாற்றங்கள், கூட வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ். இப்போ கூட வேலை பார்க்குறவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து நம்மளை பற்றி ஏதாச்சும் இது பண்ணலாம், இல்லாட்டா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்த்ததை வந்து அவங்க தன்னுடைய வேலைன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, அதாவது உங்கள் ஜூனியராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரமோஷன் ஆயிடலாம். இந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் 2026 தான் வரும். ஸோ 2025 பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சனி பெயர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து 5ஆம் மாதம் பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அவரே அக்டோபர் மாதம் வந்து 4ஆம் இடத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களே ஏற்படும். அது மாதிரி 2026 பொறுத்தளவில் பார்த்தோம்னா சனி பகவான் குரு பகவான் எகைன் பயிற்சி ஆகி உச்ச குருவாக இருந்து அவர் சனி பகவானை பார்க்கறதுனால 2026 உங்களுக்கு வந்து பல விதங்களில் நன்மைகளாகவே இருக்கும். நான் இப்போ சொன்ன அந்த குழப்பங்களே இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய தடைகள் எதுவும் வராது. ஒரு பெரிய முன்னேற்றமான காலகட்டங்களாக இருக்கும் அந்த காலகட்டங்கள். ஸோ இதான் கேரியர் வைஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராவல் இருக்க போகிறது. இதை வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், அதில் வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு, ரிலேஷன்ஷிப்பில் எப்படி குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு 2025 5ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு வந்து அங்கே இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் எல்லாத்துலேயும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் அதில் வந்து சனி பகவானால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் 12ல் வர சனி பகவான் வந்து வேலை விஷயமாக வெளிநாடுகளுக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டு கம்பெனிக்கு போகிறதோ இல்லை வேலை விஷயமான மாற்றங்களையோ ஏற்படுத்துறதுனால நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டி வரும். ஒரு சில பேருக்கு ஒரு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிற அதே காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு குடும்ப சம்பந்தமான சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் கடன் வாங்கி சுபகாரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் வந்து வீடு கட்டுறதோ இல்லை காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அவங்க வீட்டில் இல்லாட்டினாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக, உங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்கள் இடத்துல வந்து செய்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து சனிபான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய 2025 இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேவதி நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய 2026 உங்களுக்கு ஒரு சில வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்க வேண்டி வரும், குடும்ப ரீதியான விஷயங்களில். ஆனால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. குடும்பத்தில் வந்து வேறு பொருளாதார ரீதியான ஹிக்கப்ஸ் இருக்கும், பொருளாதார சிக்கல்கள், கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், கடன் வாங்கிறது, அந்த மாதிரி இல்லை கடன் அடைக்கிறது, உங்கள்கிட்ட யாருன்னு கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்காம இருக்கிறது, அதுவும் சொந்தக்காரங்களாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 2026 உங்களுக்கு நடக்கும்.
இது வந்து இது வந்து குடும்ப ரீதியான பெரிய பிரிவினைகளையோ பெரிய பிரச்சனைகளையோ இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் கொடுக்காது. பொதுவாக வந்து 12ல் வந்து சனி பகவான் வந்து விபரீத ராஜயோகம், அதுவும் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 12ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்தவரையில் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. விரயங்கள் தான், நான் இப்போ சொன்ன மாதிரி விரயங்கள் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து குடும்ப ரீதியில் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு யாராட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் காலங்கள் வரப்போகிறது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனியில் மேஷராசி சேர்ந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள். ஹெல்த் ரிலேட்டடாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த் ரிலேட்டடாக வந்து 12ல் வரக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு விழுறது, 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அது சகாய சனி அப்படின்னு பேர், சகாய பார்வைன்னு பேர். அதனால் அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடமா உங்களுக்கு 6வது வீட்டை பார்க்குறார். மேஷராசிக்கு 6வது வீட்டை 7வது பார்வையாக பார்க்குறார். ஸோ அந்த 6வது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன், உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு 7வது பார்வையாக அவங்களோட 6வது வீட்டை அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், அதுவும் வந்து செலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹார்ட்டு செலி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பொதுவாக வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பேசிக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி செலி தொந்தரவுகள், தலைவலி, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். செலி தொந்தரவுகள் வந்ததுன்னா உடனே அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். அது மாதிரி வந்து ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னாலேயே காமிச்சு சரி பண்ணிக்கணும். தொடர் மருத்துவம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படலாம். அதனால் நிறையா தண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால் எந்த விதமான பாதிப்புகளோ இல்லை நல்லதோ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் மேஷராசி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இடமாற்றம் ஏற்படும். ஸ்கூல் மாற்றுறது, இடம் மாறுறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு படிப்பில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படலாம். நீங்கள் பழகிறவங்க வந்து கூட பழகிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க கூட போகும்போது வரும்பொழுது பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து பொதுவாக ராத்திரி நேரத்துக்கு சனி பகவான் அதிபதின்றனால இரவில் வந்து அதிகமாக வெளியில் போகிறத நீங்கள் தவிர்த்துட்டாலே மாணவர்களுக்கு மற்றபடி நல்லாயிருக்கும். மற்றபடி குருவெல்லாம் உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுனாலையும் குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் மாணவர்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அதனால் மாணவர்களுக்கு ஓகே. குடும்ப பெண்களுக்கு வந்து மேஷராசி குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் வரக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் ஒற்றுமைகளில் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். உடல்நிலை கோளாறுகளை, ஏன்னா அவருடைய 7வது பார்வையை அவங்களோட 6வது வீட்டை பார்க்குறாரு. நரம்பு சம்மந்தப்பட்ட காலில் நரம்பு பிடிச்சி இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலிகள், இதெல்லாம் இடுப்பு வலிகள், இதெல்லாம் வந்து மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வரலாம். ஸோ இது மாதிரி வந்து இந்த 2.5 வருஷத்தில் இதெல்லாம் வரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு பாதிப்புகள் வரக்கூடிய காலங்களில் சனி பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக வந்து சிவன் கோயிலுக்கு எண்ணெய் 1 டின் நல்லா வாங்கி கொடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து டெய்லி போடுறதுக்கு யூஸ் ஆகும். விளக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய், எள்ளால் ஆனது எண்ணெய். அதனால் எண்ணெயை சிவன் கோயிலுக்கு தானம் வாங்கி கொடுக்குறது நல்லது. நல்லா கொஞ்சமாக இல்லாமல் 2.5 வருஷம் இல்லையா, 1 டின்னாக வாங்கி கொடுங்க. நிறையா வாங்கி கொடுங்க. எண்ணெயை வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை, உடல் உபாதைகளை, வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கும். அதனால் அது மாதிரி பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சனி பகவானுக்குள்ள ஸ்லோகங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு இதே வந்து 6வது வீட்டில் 5வது வீட்டுக்கு ராகுகேது வராரு. ராகுகேது வர்றதுனால ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுக்கு 11ஆம் வீட்டில் ராகு போகிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் கூட நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை கொடுக்கும்னா, நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் 65% 100க்கு அப்படின்றது 65% நல்ல பலன்களே கொடுப்பார்.
அதனால் சனி பகவானை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வணங்கிக்கோங்க. சனிக்கிழமை நவக்கிரகத்தை சுற்றி வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டாலே இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மிக மிக நல்ல பலன்கள் அந்த பலன்கள் மாதிரி நல்ல பலன்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து எல்லோரும் சனி பகவானை வணங்கிக்கோங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சிக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தளவில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுங்களேன். இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து பொதுவாக இவங்க சொல்கிறது தான் நடத்தணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மனசு வந்து அந்த மாதிரி காளை அப்படின்னு வச்சுங்களேன். காளை வந்து எப்படி இருக்கும், அது வந்து 4 பேர் சொல்லும் போதெல்லாம் கேட்காது, அது போகும். ஆனால் அது அன்பால் அடக்க முடியும். அதனால் அன்பால் பேசினோம்னா ரிஷபராசிக்காரங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் பொதுவாக வந்து இவங்கள்ட்ட ஏற்று பண்ணோம்னா இவங்கள்ட்ட எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவான ஒரு பலன். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ பொதுவாக வந்து சனி பகவான் 3 இடங்களை நல்லது பண்ணுவார். 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். ஸோ லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர அந்த வீட்டுக்கு அதிபதி வேறு குரு பகவான். அவர் இப்போ உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குருவாக இருக்கார். அவர் பயிற்சியெல்லாம் 2ஆம் இடத்துக்கு போகிறது. அதனால் இந்த சனி பயிற்சினால் மிக நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் ஒன்றா இந்த ரிஷபராசி இருக்குது. முதல்ல வந்து நம்ம கேரியர், நம்மளுடைய வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கேரியரை பொறுத்தளவில் சனி பகவான் வந்து முதல்ல உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்தவுடனே 7ஆம் மாதம் ஜூலை மாதம் வந்து அவர் வக்ரகதி ஆகிடுறார். அதுலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருக்கார். 2025 ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷன்லேயோ நீங்கள் நினச்சக்கூடிய காரியங்களையோ தடைகள் ஏற்படலாம். 2025 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தாய்நாடு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 2025 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்ப எகைன் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுடைய தொழில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் நடக்காது. 11ஆம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு முயற்சி பண்ணால், அது 2025 11ஆம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு முயற்சி பண்ணால் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு. இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 2025 7ஆம் மாதத்துக்குள்ளே நடக்கும். அப்படி 7ஆம் மாதத்துக்குள்ளே நடக்கலைன்னா 7லேருந்து 11 வரைக்கும், அதாவது நவம்பர் வரைக்கும் நடக்காது. நவம்பருக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு. தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு 2025 உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும். அதில் வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் 2026 அதில் தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலம் 2026. அதில் 7ஆம் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும், 2026 7ஆம் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஃபினான்ஷியலாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏற்படும். ஃபினான்ஷியலாக ரொட்டேஷன் பாதிக்கும். நீங்கள் பணம் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்காது. அதுவும் ட்ரேடிங் இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல், கலை, சினிமா இது மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதையும் போட்டு, அதாவது ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம இப்படி தடவிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணு பெருசாகிடும். ஆனால் அது கூலிங் பீரியட், அது கொஞ்சம் ஆறணும். அது மாதிரி அதே மாதிரி தான் இப்போ ஒரு காரியம் நடக்கலைன்னா ஒருத்தரை போய் திரும்ப திரும்ப கேட்கும்போது வந்து என்ன பண்ணுவாருன்னா எரிச்சல் அடைவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, செய்யணும்னு இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல காரியம் கெட்டு போயிடும்.
ஸோ அதனால் நீங்கள் கூலிங்காக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் சாதாரணமாக இருந்து எதை சரி நடக்கிறது நடக்கட்டும், எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோன்னு அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த காலத்தை கடந்துட்டு அதுக்கு அடுத்து வர காலத்தை நீங்கள் நல்லா பண்ண முடியும். அது மாதிரி கலை, அரசியல், சினிமா இது மாதிரி இருக்கிறவங்களே 2026 ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பின்னால் வந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வருது. அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து கேரியரில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்க வேண்டியது. சரி, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும், குடும்பத்தில் இது என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, குடும்பத்தில் என்ன விதமான விஷயங்களை ஏற்படுத்தும்னா, குடும்பத்தில் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதாவது ஏற்கனவே இப்போ இந்த பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். எப்போ சனி பயிற்சி ஆகும்போது, அதாவது மார்ச் 2025. ஆனால் மே மாதம் குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு அந்த குடும்ப சம்பந்தமான விஷயங்கள நல்லதே நடக்கும், பண சம்பந்தமான விஷயங்களையும் நல்லது நடக்கும். ஸோ இது வந்து அப்போ பண சம்பந்தம், ஏன்னா குடும்பத்துக்கு தேவையானது பணம். ஸோ அந்த பணத்தில் தான் ஏற்கனவே பிரச்சனை உண்டாயிருக்கும். நீங்கள் வாங்கினது கொடுக்க முடியல, சொன்னது படி நீங்கள் நடந்துக்கலை, இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சால்வ் ஆகும் 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும். 7ஆம் மாதத்துலேருந்து திரும்ப 11ஆம் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் எகைன் பேச்சுவார்த்தைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போகிறோம், அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போது 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் இது நடக்கும்னு சொல்கிறேன். 11ஆம் மாதத்துக்கு இந்த 7ஆம் மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். இந்த பீரியடில் கல்யாணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் 2025. 2026 அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு வேண்டிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். இவங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டங்கள் திரும்ப வந்துடும். அதுக்கு அடுத்து 2026 அதே மாதிரி வக்ரமாகக்கூடிய காலங்கள். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சனி வக்ரமாகக்கூடிய காலங்கள். 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் எகெயின் வந்து உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களுக்கு வந்து நீங்கள் பேச்சினால பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பேச்சு வந்து கவனமாக பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்துருந்தீங்கனாலே பொதுவாக அந்த கவனமாகவே நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம்னாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம். இதெல்லாம் குடும்பம் உள்ளவங்களுக்கு. அது மாதிரி குடும்பத்தில் இந்த 2 வருஷத்தில் வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்களே நான் சொல்லிட்டேன். அந்த வக்ரமான காலகட்டங்களில் மட்டும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஹெல்த் ரீதியாக சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெல்த் ரீதியாக பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இவர் 11ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில் இருக்கார். ஆனால் இவர் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி, அசதி, காரியங்களை தள்ளி போடுறது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் இழுத்துக்கும் இல்லையா, இப்போ நடக்கிறோம் கால் இழுத்துக்கும், அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டிக்னு சொல்லுவோம், மயக்கம் வர்றது, தலை சுற்றுறது, இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும். நீங்கள் உடனே காமிச்சு சரி பண்ணிட்டீங்கனாலே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து படிப்பு அப்படின்ற விஷயங்களில் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய உயர்வுகளை கொடுக்கும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும். அதாவது நினச்ச கோர்ஸ் நீங்கள் படிக்க முடியும். அதுக்கு வந்து வேண்டிய பரீட்சைகள் எல்லாம் ஜெயிப்பீங்க. ஆனால் சனி பகவான்கிட்ட மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உழைக்கணும். உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் தருவார். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதிகமான முயற்சிகளை, எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு காரியம் சாதிக்கிறதுக்காக தான் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் வந்து டீச்சர்ஸை வந்து மதித்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2.5 வருஷமும் மிக மிக நல்லாவே இருக்கும். இது மாணவர்கள் சொல்லிட்டேன். குடும்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆடை, ஆபரண, அணிகலன்கள் சேர்க்கை இருக்குது. அது மாதிரி வீடு, வாகனங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து நடக்கும். பல பேருக்கு வந்து இந்த 7.5 சனியில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசை நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும். மற்றவங்களுக்கும் கூடி வரும்.
ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இவருடைய பார்வை 10ஆம் இடத்து பார்வையா இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தடைகளை நீங்கி நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து செக்மெண்ட்டாக பார்த்துட்டோம். அதாவது கேரியருக்கு எப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்து குடும்பம் எப்படி இருக்கும், அப்புறம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அப்புறம் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுக்கு 8வது வீட்டை சனி பகவான் பார்க்குறதுனால பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டினாலும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல்படி ஏற வேண்டி வரும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கண் வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி வருது. இந்த காலகட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு வந்து இந்த 2.5 வருஷம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. சமயங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கார். சமயங்களில் என்ன ஆகும்னா வக்ரமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு மாறி மாறி பலன்கள் கொடுக்கும்பொழுது நீங்கள் இந்த 2.5 வருஷத்தில் சனிபவனுக்கு ஒரு காரியம் நடக்கலை, அப்போ சனிபவன் வக்ரமாக இருக்கார், சரி ரைட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக வந்து ரிஷபராசிக்கு வந்து சனிபவன் 9வது வீட்டுக்கு அதிபதின்றதுனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் வருஷம் போய் வழிபாடு பண்ணுறது, முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சனி பகவானால் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா வந்து சனி எப்போ நம்ம லாபஸ்தானத்தில் நிற்கிறாரோ அப்போ நமக்கு நிறையா பலன்களை வந்து கொடுக்கறதுக்காக தான் சனி பகவான் அந்த வீட்டுக்கு வரார் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள், அதே மாதிரி வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை பாசிட்டிவாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொண்டு தரணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதுன ராசின்றது காலபுருஷத்தில் 3வது வீட்டுக்கு அதிபதி புதன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம். சரி, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு, இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார். நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய தொழில் வேலை இதுக்கெல்லாம் சனி பகவானுடைய இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த 5-6 வருஷமாக பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்க. இந்த 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 சனி பயிற்சி உங்களுக்கு அத்தனையிலேருந்தும் உங்களுக்கு ரிலீஃப் தரப்போகிறார் தொழில் ரீதியாக. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் 10ல் வரக்கூடிய சனி பகவான் வேலை மட்டும் கிடையாது, ஒரு சில பேருடைய அப்பா அம்மா அவங்களுக்கு இந்த கோச்சாரத்து மட்டும் கிடையாது, உங்கள் தசா புத்தி படி அவங்களுடைய அப்பா அம்மா சந்திர தசை நடக்கிறது, சூரிய தசை நடக்கிறது, இல்லை சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை நிற்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய திசை நடக்கிறதுனா அப்போ வந்து அப்பா அம்மா உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இந்த 10வது வீட்டில் இதெல்லாம் பண்ணுவார். தொழில் மாற்றங்கள், தொழில் வந்து உயர்வுகள், இதெல்லாத்தையும் போட தொழில் மூலமாக வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். இதெல்லாம் 10வது வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இவருடைய பயணத்தின்படி எந்தெந்த பீரியடில் எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய கேரியர், உங்களுடைய வேலை குரோத்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத, வேலை தொழில் அதனுடைய குரோத் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து இந்த 5ஆம் மாதம் 2025 5ஆம் மாதம் உங்களுடைய ஜென்ம குருவாக வரார். ஸோ ஜென்ம குருவாக வரும்பொழுது வேலையிலேருந்து நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஜென்ம குருவாக வரும்பொழுது சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரப்போகிறது. பல பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2025 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்துக்குள்ளே வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு தரத்துக்கு 2 தரம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில்
சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 2026 வருது. 2026 நீங்கள் வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்கள் இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2026 நீங்கள் வீடு வாகனம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும். 2025 உங்களுடைய தொழிலில் க்ரோத்து, நீங்கள் வேலை வந்து உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம், இந்த கம்பெனி வந்து வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடி அது கிடைக்கிறது, வெளிநாடு வேலைக்கு கிடைக்கிறது, இது மாதிரி க்ரோத், உங்களுடைய கேரியர் க்ரோத் வந்து வரப்போகிறது. 2026 வந்து வீடு பர்சனல் க்ரோத், இந்த வேலை மூலமாக உங்களுடைய பர்சனல் க்ரோத், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்கள் ஏற்படுறது, இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்படுது 2026. இதெல்லாம் வந்து கேரியர் அண்ட் க்ரோத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு 2026 மிக மிக நல்ல காலமாக இருக்கும். அந்த 2026 பணம் காசு வரவு எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு 2026, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 2026 அவ்வளோ நல்ல காலங்களாக இருக்கும். சனிபானம் அதில் வந்து மிக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்ய போகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு செய்வார். இந்த பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் வந்து தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாட்டையும் வந்து உங்களுக்கு காசு வந்து எப்போவுமே தங்காது, எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தங்காது. நீங்கள் அதை மட்டும் வந்து சேமிக்கிறதுக்கு உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் மனைவி பேர்லையோ, குழந்தைங்க பேர்லையோ, இல்லை அம்மா பேர்லையோ, அப்பா பேர்லையோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுடைய ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கையில் சனி பகவான் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவர் வந்து சனி பகவான் பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை பார்க்குறார். 4வது வீடுங்கிறது உங்களுடைய தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் மனைவியோட அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது தொடர் மருத்துவமாக மாறும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களே, பிபி வந்துருச்சு, ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் வந்துருச்சு, அது மாதிரி வந்து ரெகுலராக தொடர் மருத்துவத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தை பொறுத்தவரை இது மாதிரி விஷயங்கள்லாம். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலையோ அவங்களுடைய பிரச்சனைகளை வேறு எதுவுமே ஏற்படுத்த மாட்டார். நீங்கள் கணவன் மனைவி வந்து பொதுவாக கோபமான வார்த்தைகளை தவிர்த்துக்கணும். ஒருத்தர் சந்தேகப்படுறதை தவிர்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா, நான் சனியினுடைய பார்வை 10வது பார்வையை 7வது வீட்டை பார்க்குறார், உங்களுடைய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். இது என்ன பண்ணும்னா குயுக்தியாக யோசனை பண்ணும். அதனால் ஒருத்தர் சந்தேகப்படுறது, அவங்க இதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை கொள்ள வைக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இதுக்கடுத்து மாணவ செல்வங்களுக்கு சனி பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால உயர் படிப்பில் ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் மேல் படிப்புக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, அதிலெல்லாம் வந்து கவனமாக படிங்க, அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து அதுலேருந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு சுவாமி கும்பிட்றதும் உங்களுடைய மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கிற நேரத்தில் தான் யாரானு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து படிப்பு வந்து தள்ளி போடுறது, அப்போ கடைசியில் படிச்சுக்கலான்னு நினைக்கிறது, அப்படிங்கும்போது கடைசியில் ஃபுல்லாக படிக்கவும் முடியாமல் போயிடும். அந்த டென்ஷனில் வந்து நீங்கள் படித்ததும் மறந்து போயிடும். ஸோ அதனால் மாணவ செல்வங்க வந்து இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுட்டு படிப்புக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா போகிறோம். ஒரு நாளில் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரமோ படிப்புக்குன்னு ஒதுக்கிட்டிங்கனாலே நீங்கள் படிப்பில் வந்து வெற்றி அடைய முடியும். படிப்புன்றது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு. இவங்களை வந்து அதே மாதிரி வந்து காதல் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனைகள் உண்டாக்குமானா, இந்த சனி பெயர்ச்சி மீன ராசி அன்பர்கள் யாரானு காதலிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. ஆனால் காதலிக்கிறவங்க இந்த 2.5 வருஷத்தில் கல்யாணத்துக்கு முயற்சி வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. நல்ல டைமாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அந்த டயத்தில் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டினா திருமணம் ஆகாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து காதலர்களுக்கு. அது மாதிரி இப்போ பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு
குடும்ப பெண்களுக்கு வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பார்வையாளர்னால உங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கும் அதனால அவங்களுடைய உடம்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் உங்கள் தாயினுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். இது 2 மட்டும் பண்ணிட்டீங்கனாலே பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் எந்த விதமான பரிகாரம் நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் இடத்துக்கு அவர் இருக்கிற வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பொதுவாக வந்து மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் குருமார்கள், அதாவது நீங்கள் வந்து சங்கராச்சாரியார், சாய்பாபா, இது மாதிரி குருவாக இருக்காங்க இல்லையா, அவங்கள இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள், உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர்கள், இது மாதிரி வந்து சித்தர்களை வந்து நீங்கள் வணங்குறதோ இல்லை ரிஷிகளை வணங்குறதோ இல்லை பெரியவங்களை வணங்குறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களையே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்காக நீங்கள் வணங்குறது குரு பகவானை வணங்கணும். ஒரு குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய், ஏன்னா அவர் இருக்கிற வீடு வந்து வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் அந்த எந்த வீட்டில் இருந்தார், இப்போ என் வீட்டில் இருந்து இன்னொருத்தர் வந்து கறி சாப்பிட முடியாது இல்லையா, அது மாதிரி தான் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் எனக்கு வெஜிடேரியன் தான் வேணும்னு கேட்க முடியாது. நான் வெளியில் உட்காந்து வெஜிடேரியன் வெளிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி வேணால் சாப்பிட்லாம் இல்லையா, இதுதானே நமக்கு நியாயம். அது மாதிரி வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியை நீங்கள் பலப்படுத்தினீங்கனாலே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். அங்கே இருக்கிறது தானே கொடுக்க முடியும், சட்டியில் இருக்கிறது தானே ஆப்பாயில் வரும். அது மாதிரி தான். அது மாதிரி நீங்கள் குரு பகவானை வணங்கினீங்கனாலே சனி பகவானுடைய விஷயங்கள்லேருந்து நல்ல பலன்களை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் குரு பகவானை வணங்குறது மிக மிக நல்லது. இது மாதிரி குருமார்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாக நவகிரகங்களை வணங்குறது, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குறது, நவகிரகத்தில் குரு பகவானை வணங்குறது, சனிவான வணங்கும் குருபான வணங்கும், நவகிரகங்களே வணங்குறது தான் முக்கியம். ஆனால் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுலாம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொண்டு வந்து தரும். இந்த 2.5 வருஷமும் நீங்கள் குரு பகவானை விடாமல் படிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பம் இதில் வந்து எதுவும் பிரச்சனைகள் வந்து எப்படின்னா இது பொதுவான பலன் தான். இதெல்லாம் வந்து ஒரு ராசிக்கு உண்டான ஜென்ரலான பலன்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிட கொடுத்து காமிச்சு பார்த்தீங்கனாலும் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். உங்களுடைய அப்படி ஜோதிடர் உங்கள் குடும்ப ஜோதிடரோ பக்கத்தில் ஜோதிடர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அனைவருக்கும் நன்றி. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கடகராசின்றது காலபுருஷத்தில் 4வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓடின்னு இருந்தது. இப்போ சனிலேருந்து நமக்கு ரிலீஃப் ஆகிடுது. இதைத்தான் வந்து நீங்கள் முக்கியமான காரணமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி இந்த கடகராசி. கடகராசிக்கு 9வது வீட்டுக்கு சனி பகவான் வரார். 9வது வீடுங்கிறது சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ இந்த 2.5 வருஷத்துலையும் அவர் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7, 8 இது 2க்கும் அதிபதியாக இருக்கார். ஆனால் அவர் 9ல் இருக்கார். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வர சனி பெயர்ச்சி ஆகும்போது உங்கள் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பொதுவாக வந்து சனி பெயர்ச்சி ஆனதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குரு வந்து 5ஆம் மாதம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார், அயன சயன சுகஸ்தானத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்கார், அதாவது இந்த குருவோட வீட்டில் இருக்கார். அதனால சுபகாரிய செலவினங்கள் வரும். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்.
வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்கள், வீடு வாங்குறது, அதை வாங்குறதுக்குனால நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீட்டில் வந்து கல்யாணம், காது குத்து, இது மாதிரி நல்ல விசேஷங்கள் பண்ணுறது, அந்த விசேஷங்களுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறது, விவசாய நிலம், இடம் இதெல்லாம் வாங்குறது, அதுக்காக நீங்கள் செலவினங்கள் பண்ணுறது, இது மாதிரிலாம் உங்களுக்கு வரப்போகிறது. நம்ம வந்து செக்மெண்ட்டாக யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு கேரியர் க்ரோத், உங்களுடைய தொழில், வேலை, இதில் வந்து என்ன மாதிரி சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து செவ்வாயாக இருக்கார். கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார். செவ்வாயோட நட்சத்திரங்கள் எதுலேயுமே சனி பகவான் பயணிக்கலை. ஆனால் அவர் பயணிக்கிறது வந்து குரு, சனி, புதன் இந்த மாதிரி 3 நட்சத்திரங்களில் பயணிக்கிறார். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது எந்த விதமான தாக்கங்களையும் எந்த விதமான பலன்களையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலையில் தொழில் மாற்றம், வெளிநாடு முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறது, இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டு பணம் கிடைக்கிறது, வெளிநாட்டு லாபங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டமத்து சனியில் இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். அது ஏற்படலை அப்படின்னா அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து வந்திருக்கும். அதனால் இப்போ டக்குன்னு உடனே சனி பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த உத்தியோக மாற்றம் வந்து எப்படி இருக்கும்னா, வெளிநாட்டு கம்பெனி, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது, இல்லாட்டினா இங்கே இந்தியாவிலே தூர தேசங்கள், அதாவது வடநாட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி பலவிதமான வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது தொடர்புகள் மூலமாக புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தொழில் புரிகிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. இதே காலகட்டங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னால், இந்த 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 2025 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புது தொடர்புகள் மூலமாக பணங்காசு இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது தொடர்புகள் ஏதாவது சொன்னாங்க, இப்போ நான் ஃபோனில் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பணம் கட்டுங்க, இதுக்கு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் பணம் கட்டி இழந்துருவீங்க. இல்லை ட்ரேடிங் பண்ணலாம், அதுக்கு பணம் கட்டுங்கன்றாங்க. நீங்கள் பணம் கட்டி அந்த பணமெல்லாம் லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி யாருன்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அப்படி பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் போவீங்க. ஆனால் அது மாதிரி பண்ண முடியாதுன்னு கடைசியில் அந்த போட்ட பணமும் லாஸ். இல்லாட்டினா யாரையும் நம்பி பணம் கொடுப்பீங்க, அவன் எடுத்துன்னு ஓடி போயிடுவான். இந்த மாதிரி உங்களுக்கு பணங்காசு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எப்போ இருக்குன்னா 2025 ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. 1க்கு 2 தரம் ஆலோசனை செஞ்சு நீங்கள் காசு கொடுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் தான தர்மங்கள் செய்கிறது இந்த லாஸை பெருமளவு குறைச்சிடும். ஏன்னா அதே காசை வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா, ஏமாந்துட்டோம்னா எப்படி ஏற்படும்னா, நமக்கு தொழிலையோ யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னா அது நமக்கு நம்பிக்கை இழக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும். ஆனால் என்ன தர்மம், இதெல்லாம் தானம்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஏற்படும். இழப்பு வந்து நமக்கு இங்கே கொடுத்தாலும் 1000 ரூபா தான், அங்கே கொடுத்தாலும் 1000 ரூபா தான். ஆனால் ஒரு 1000 ரூபா இழந்தீங்கன்னா நீங்கள் உங்களையே குறை சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நீங்கள் தர்மமாக 4 பேருக்கு செஞ்சீங்கன்னா ஒரு புண்ணியமாக அவங்க வாழ்த்துவாங்க, நமக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். இதுக்காக தான் நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம தான தர்மங்கள் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறத நினச்சோம்னா இந்த மாதிரி இழப்புகளில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் இதை நான் சொன்னேன். சரி, இதுக்கு அடுத்த காலம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய 2026 உங்களுக்கு நல்லாயிடும். இந்த 11 மாதத்துக்கு மேலே எகெயின் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். 2026 அப்போ வந்து ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து சனி பகவான் வக்ர காலங்கள். இந்த வக்ர காலங்களில் யாரானும் வந்து உங்களை ஏமாற்றி இது மாதிரி பணங்காசு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே போகிறோம். வேலையிலையோ ஒர்க்லையோ உங்களுக்கு எல்லாமே மற்றபடி நல்லாயிருக்கும். இதுதான் கேரியர், அவங்களுடைய க்ரோத். இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதில் க்ரோத்துக்கு நீங்கள் திட்டமிடலாம், தாராளமாக திட்டமிடலாம். வக்ர காலங்களை மட்டும் கவனித்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறது நல்லது. சரி, குடும்பத்தில் வந்து 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் சகோதரர்களால் அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும்.
குழப்பங்கள் ஏற்படும், சொத்து பிரிவினைகள் அதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதில் வந்து உங்கள் பக்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் இழந்து தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக வரும். இது மாதிரி குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராது, ஏற்கனவே வந்திருக்கும், அது அஷ்டமச்சனையிலே அதெல்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சனி பகவானால் அது ஏற்படாது. ஏன்னா ராகு கேது குரு இவங்களுடைய பயிற்சிகள்னால உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுவும் வந்து உங்கள் தசாபுத்தியை அதை வச்சு தான் அதையும் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலை கோளாறுகள் வரலாம். உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இது அடுத்த செக்மெண்ட்டில் அதை பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து உடல்நிலை கோளாறுகள், ஹெல்த் இஷ்யூஸ். உடல்நிலையை பொறுத்தளவில் சனி பகவானுடைய பார்வை அவர் வந்து உங்களுக்கு 6வது வீட்டை, உங்கள் ராசிக்கு 6வது வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வந்து ஜலதோஷம், தலைவலி, நீர் சம்பந்த சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே சளி, ஜலதோஷம், சளின்னா அடுத்து என்னென்னா ஃப்ளம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஜென்மகுரு வரப்போகிறார் அதே காலகட்டங்களில். அப்போ வந்து ஃப்ளம்க்கு காரணமானவர் வந்து குரு பகவான். அப்போ வந்து சளி, நெஞ்சு அடைக்கிறது, வீசிங் ட்ரபிள் வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து முன்னாலே ப்ரிகாஷனாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்து வந்து மாணவ செல்வங்கள், மாணவர்கள், குழந்தைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனிபான் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் பார்த்தோம்னா, பல பேருக்கு இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க. போட்டித் தேர்வில் உங்களுக்கு ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு நீங்கள் பல பேர் வந்து இந்த கடகராசிக்காரங்க மருத்துவத்துக்கு ட்ரை பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு நீட் இது மாதிரிலாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இன்ஜினியரிங்லாம் கிடைக்காதா? கிடைக்கும். உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன், பொதுவாக போட்டித் தேர்வுகளை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துலேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். இது நான் சொல்கிறது ஜென்ரலான பொதுவான பலன். அப்படின்னாலும் பர்சனல் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே பல விஷயங்கள் இதுலேருந்து தெரிய வரும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்ற உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரியான அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலே அதில் ஜெயிக்கலாம். ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து மாணவ செல்வங்களுக்கு. பொதுவாக வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப பெண்கள் வந்து அவங்க இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் அதனால் அதை மட்டும்தான், மற்றபடி இந்த சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு வந்து வீட்டில் சுப காரியங்கள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பணங்காசு சேரும், நகை அதெல்லாம் சேரும். இது மாதிரி பொருளாதார ரீதியாக குடும்ப பெண்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஏற்கனவே அதெல்லாம் வந்து போயிருக்கும். இப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அது பெருசாக இருக்கிறதுக்கு இல்லை. பொதுவாக 100% 100% பேர் வீட்லேயும் ஒரு சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் இதோடு சேர்த்து முடிச்சு போட்டுக்க வேண்டாம். அதனால் சனிபாவனால் குடும்பத்தில் வாக்குவாதங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் இஷ்யூ மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பொதுவாக கடகராசிக்கு அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 9வது வீட்டுக்கு சனி பகவான் வரார். அந்த வீடு வந்து குருவோட வீடாக இருக்குது. அதனால் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து நீங்கள் குலதெய்வ ஆராதனை வந்து கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ ஆராதனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கும் நீங்கள் செய்யணும். இது ரெண்டையும் செய்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை செஞ்சீங்கன்னாலே நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு பூஜை போய் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போய் ஒரு பூஜையை போட்டு, நீ தான் குலதெய்வம் வந்து என்னை காப்பாற்றணும், இந்த சனி பகவானால் நமக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்களுக்கும் சரி, நீங்கள் முன்னோர்களுக்கு போய் ராமேஸ்வரம் போய் உங்களால் என்ன முடியுமோ செஞ்சுட்டு வாங்க. இல்லை பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய இடங்கள் எதானு இருந்ததுன்னா, அந்த இப்போ திருச்சியில் இருந்து அம்மா மண்டபம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பக்கத்தில் திதி கொடுக்கக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் முன்னோர்கள் திதி கொடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு மாலையபட்சம் வரும். மாலையபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசையில் கொடுங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் செஞ்சிட பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாலே நீங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்கள் தான்
மிக நல்ல பலன்களை கொடுக்கும், இன்னொன்று என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுங்கோ. உங்கள் எல்லாருக்கும் சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்குன்னு சொல்லி சுவாமியை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி காலங்கள்லாம் முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் கண்டகச்சனியாக உங்களை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமத்து போகிறார், அஷ்டம சனியாக போகிறார். அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணும். அதில் முக்கியமான ராசி சிம்ம ராசி. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதனால் கடந்த 2.5 வருஷங்கள் பல கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள் இதெல்லாத்தையும் சந்திச்சிங்க. அதுவும் மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் முன்ன இருந்த நிலைமை வேறு, இந்த கடந்த 2.5 வருஷம் இருந்த நிலைமை வேறு, பல பிரச்சனைகள் சந்தித்து அதுலேருந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் டோட்டலாக காலியாகி வேறு தொழிலுக்கு மாறுறது, பல சந்தர்ப்பங்கள். ஏன்னா கண்டகச்சனியில் இதெல்லாம் ஏற்படும். பல பேருக்கு குடும்ப பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். போனது போகட்டு விடுங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இது அஷ்டமச்சனியா அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி பயப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களை பொறுத்தவரை மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் போகும்பொழுது உங்களுடைய இயல்பான, அதாவது சிம்மராசிக்காரங்க தன்மானம், நேர்மை, கலகலப்பு, அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணங்கள், இது மாதிரி பல பார்த்தோடனே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய அவங்க இருக்கிற இடத்துல நல்ல வைப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டத்தை திரும்ப எழுந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை மாதிரி அடிபட்டால் கீழே விளையாடுற யானை மாதிரி கிடையாது. குதிரை மாதிரி அடிபட்டால் டகால்னு எழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்களோட இந்த அஷ்டமச்சனியாக போகிறது இது வரப்பிரசாதம் அப்படி தான் சொல்லணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்கனவே வேலையில் இருப்பீங்க, இல்லை தொழிலில் இருப்பீங்க, மாற முடியாது, வேலையும் மாற முடியாது, ஒரே கஷ்டங்கள், மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த சனி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது. 8ஆம் இடம்ன்றது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அஷ்டம சனியை உங்களுக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. அஷ்டம சனியில் தான் எல்லாருக்கும் இடமாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஸோ வாங்க நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி பலன் தர போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கேரியர் அண்ட் க்ரோத், உங்களுடைய தொழில், வேலை, உங்கள் வளர்ச்சி, இது இந்த அஷ்டமச்சனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. அவர் உங்களுக்கு நல்லதான் செய்வார், ஏன்னா அவர் சனி பகவான் மறைஞ்சிடுறாரு அப்படின்றதெல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் போகக்கூடிய வீடு குரு பகவானோட வீடு. அவர் தான் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். குரு தான் தனக்காரர். ஆனால் அதே குரு பார்த்துங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ இது ஒரு பெக்குலரான ஒரு பெரிய மாற்றம். அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வேறு வழி இல்லை. ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும், உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆகணும். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டங்கள் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம், மே மாதம் குரு பெயர்ச்சி. ஸோ மே மாதம் குரு பெயர்ச்சியிலேருந்து நல்லாயிருக்கும். ஆனால் அப்போ சனி வக்ரமாயிடுறாரே அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படுறாங்க. குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரே அப்படின்றதுனால உங்களுக்கு அது சீராகவே போயின்னு இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்தளவில் 6, 7க்கு அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்றதுனால உங்கள் உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் மறைஞ்சு உற்சாகமாக இருப்பீங்க. முன்னால் உடல்நிலை கோளாறு சோர்ந்து அப்படி செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாம், ரொம்ப ஒரு பயங்கர பிரச்சனைகள் இருந்ததுலேருந்து மாறி வர்றதுனால இப்போ உற்சாகமாக இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல எல்லா வேலையும் சரி, வேலை மாற்றங்கள் அது கிடைக்கும், உத்தியோக மாற்றம் அது கிடைக்கும், இடமாற்றம் அது நடக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாகவே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் தனித்தனோட சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் நீங்கும். ஏன்னா குரு பார்வை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கார். அவர் 8ல் மறைஞ்சிடுறாரு. அதனால் இது வரைக்கும் திருமண விஷயங்களில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தார். சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக திருமணத்துக்கு தலைகீழ என்னால் நடந்திருக்காது. இப்போ வந்து அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் கதவு திறக்கிறது. ஸோ இப்போ திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அடுத்ததில் வந்து குடும்பத்துக்கான செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்து கேரியரை பொறுத்தளவில் நீங்கள் கவலைப்பட வேணாம். இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் நீங்கள் விருப்பப்பட்ட மாற்றமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து வந்து 2026 இதே சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. 2ன்றது தனஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு பணங்காசும் சரி, நல்ல எல்லா விதமான வாழ்க்கையிலையும் வந்து நல்ல முன்னேற்றங்கள், நீங்கள் விருப்பப்பட்ட விதமான வாழ்க்கை, இது எல்லாமே வந்து 2026 நடக்கும், இருக்கும். சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கேரியரில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்கும். தொழில் பண்ணுறீங்கன்னா புது தொழில் அமையும். தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் நடக்கும். இதெல்லாமும் நடக்கும் 2026. ஸோ அதனால் வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து கேரியரை பொறுத்தளவில் கவலையப்பட வேணாம் அஷ்டமச்சனினால். இதுக்கு அடுத்து குடும்பத்துக்குன்னு பார்த்தோம்னா, அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள், பல பேருக்கு குடும்பம் பிரிஞ்சே இருக்கும். பல பேருக்கு வந்து சண்டை போட்டு வெளில இருப்பாங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பிரிவுக்கு பதிலாக வெளிநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வெளியில் இருப்பார், இல்லை ஒய்ஃப் வெளியில் இருப்பாங்க, இவங்க இங்கே இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவு வந்து இவங்க பிரிவினையான காலகட்டங்களில் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அப்படி வந்து இல்லாமல் இங்கே இருந்து சண்டை போட்டுனே இருக்கிறவங்க அது கடைசியில் பிரிவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி இதுக்கு காரணம் அவங்களோட சுய ஜாதகமும் காரணம். சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரியெல்லாம் போனவங்களுக்கு, பிரிஞ்சவங்களுக்கு திரும்ப மறுமண ஏற்பாடுகளுக்கு நல்ல காலம். ஒருவேளை பிரிஞ்சவங்க டைவர்ஸ் வரைக்கும் போல் கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் இருந்தாங்கன்னா, திரும்ப பேச்சுவார்த்தையை நீங்கள் இப்போ தொடங்குனீங்கன்னா திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த 2.5 வருஷத்துலேயும் அந்த குடும்ப ரீதியான விஷயங்களில் எல்லா விதமான தடைகளும் விலகிடும். அதனால் நீங்கள் திரும்ப வந்து குடும்பம் சேர்ந்து வாழ்கிறதுக்கோ, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏற்கனவே 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் தகுந்த காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா உடல்நிலை கோளாறுகள் கொடுக்குமா? ஏற்கனவே கண்டகச்சனினால் உடலில் கோளாறு கொடுத்தது 8ஆம் இடத்துல. ஆமாம், இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகிறதுலையும் ராத்திரி நேர பயணங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வண்டி வாகனத்தில் போகிறதுனாலையும் ராத்திரி நேர பயணங்களாலும் நீங்கள் ஆக்சிடெண்ட்ஸு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதை தவிர வேறு எந்த விதத்துலையும் உடல்நிலை பாதிப்புகளை இது ஏற்படுத்தாது. அதாவது சனி பகவான் ஏற்படுத்தாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சனி பயிற்சியை பற்றி மட்டும்தான். ஆனால் அதே ராகுகேதுவோ குருவோ அவங்க பயிற்சினால் வரக்கூடிய விஷயங்களை தனியாக நம்ம பார்க்கணும். ராகுகேது வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை ஏற்படுத்துவார்னு வச்சுங்களேன். உங்கள் ஜென்மத்துக்கு வராரு கேது, 7ல் வரார் ராகு. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லாகிங் ஏற்படும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன்ஸு இதெல்லாம் ஏற்படும். இது வந்து குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ராகுகேது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நன்மையே செய்யும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் அதிபதிக்கு அவங்க வந்து நன்மை செய்கிற கிரகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் அதுலேருந்து தனியாக பலன் எடுக்க முடியும். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சி வந்து உங்களை ஒவ்வொரு வருஷமும் காப்பாற்றிகிட்டே இருக்கிறதுனால, குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த ராகுகேதுனுடைய தொல்லையிலேருந்து பெருமளவு விடுபட்டுருவீங்க. சரி விடுங்க, அதான் சொன்னோம்னா அப்படி போயிட்டுன்றதுனால தான் நான் அதுலேருந்து வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றி மட்டுமே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் உடல்நிலையில் பெரிய கோளாறு ஏற்படுத்த நீங்கள் வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. இது மட்டும்தான் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா
மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து மாணவர்களுக்கு நீங்களும் வந்து படிப்பு வேறு எதுலேயும் சனிபானம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ஜாக்கிரதையாக பேசணும். இல்லாட்டினா நண்பர்களுக்குள்ளே சண்டை, இல்லை வாத்தியார் கோச்சிக்கிறது, உங்கள் டீச்சர்ஸ் கோச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வாக்குஸ்தானத்துக்கு வந்து சனிபகவான் பார்க்குறாரு. அதனால் வாக்கில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. படிக்கிறதுக்கு கவனமாக படிங்க. படிக்கிற நேரத்தில் வேறு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா திரும்ப படிப்பை தள்ளி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து படிக்கிற குழந்தைங்க ராத்திரி நேரத்தில் பயணம் பண்ணுறதை ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்கள். இதான் குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய கணவருக்கு, உங்கள் ஜாதகப்படி ஜாதகம் பார்த்துக்கோங்க, கணவருக்கு வந்து உயிர் பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம் சிம்மராசி அந்த பெண்களுக்கு. இல்லை வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், டைவோர்ஸ் கிடைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெண்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியான கோளாறுகள் அது வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம கேது வர்றதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கோளாறுகள், அது மட்டும் இல்லாமல் சுரப்பிகள்னால வரக்கூடிய கோளாறுகள், இது மாதிரியான கோளாறுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சிம்மராசி இந்த அன்பர்கள் வந்து அவங்களுக்கு எந்த உடல்நிலை கோளாறுனாலும் நீங்கள் உடனே, அதுவும் பெண்கள் குறிப்பாக நான் சொல்ல வந்து இந்த பெண்களுக்காக எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த சுவாமியை வேணும்னா இதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்பொழுது, சனி பகவான் இருக்கிறது குரு, உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி சிவன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 2.5 வருஷமும் ஒரு பிரதோஷம் கூட விடாமல் சிவன் கோயிலில் போய் ஒரு பிரதோஷம் நீங்கள் வணங்கிட்டே வாங்க. எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. பிரதோஷத்தை மறந்துடாதீங்க. நான் போன தரம் வந்து ஆஞ்சநேயரை நான் சொன்னேன். இந்த ட்ரிப் வந்து பிரதோஷத்தை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு பிரதோஷமும் கண்டிப்பாக போய் ஒரு அந்த டயத்தில் போய் கோயிலில் நின்றுங்க. ஒருவேளை இல்லாட்டினாலும் அதுக்கப்புறமான போய் நின்றுங்க. முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருங்க. இதெல்லாம் வந்து எல்லா தொந்தரவுலேருந்து இது பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாத மாதிரியே இந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலகிடும். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது இது மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தொல்லைகளும் வரதுக்கு இருக்குது. ஆனால் பிரதோஷத்துக்கு போய் நீங்கள் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்களை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனிப்பெயர்ச்சினாலே ஒரு பயம் எல்லாருக்கும் வருது. அதில் கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்னிராசின்றது காலவருஷத்தில் 6வது வீடு. இந்த ராசிக்கு இந்த அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. ஸோ இந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து 7வது வீட்டு கண்டகச்சனியாக இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகிறது. ஏற்கனவே ராகுகேதுனால சிரமப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த விதமான பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு 5வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7வது வீட்டில் வந்து அமர்கிறார். இதனால் வந்து கண்டகச்சனியாக அமர்கிறார். கண்டகச்சனி என்ன விஷயங்களை நமக்கு கொடுக்கும், இதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ இந்த சனி வந்து அவருடைய பாதையில் வரும்பொழுது அவருடைய பயணத்தில் நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குறாருன்னு பார்க்க போகிறோம். கன்னியா ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே 6ல் இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து எதிர்ப்புகளை, தடைகளை கொடுத்துட்டே இருந்தார். எந்த காரியமும் நடக்காது. எல்லா காரியமும் ஒரே தடைகளாக இருந்திருக்கும். சரி, இதை வந்து என்ன பண்ணலாம்? ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் பல பேர் வந்து பிஸ்னஸ்ஸு, ஆடிட்டர்ஸு, இது மாதிரி பல பிரச்சனை இருப்பாங்க. அதனால் பல குழப்பங்கள் அவங்க இருந்திருப்பாங்க. 6ஆம் இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உடல் கோளாறுகள், ஏன்னா அது ஏற்கனவே கேது ராகு அது இருக்குது. 6ல் சனி பகவான், உடல் கோளாறுகள், அடிக்கடி பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனசில் பயம், ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம், இதெல்லாம் கொடுத்துருப்பார். இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. சனி பார்வை வந்துடுது. சனி பார்வையினால் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் சொல்ல போனோம்னா கேரியர் க்ரோத் எப்படி இருக்குன்னு முதல்ல அது செக்மெண்ட்டாக பார்ப்போம். இதை எப்படி பார்ப்போம்னா ஒருத்தர் கேரியர் எப்படி இருக்குது, ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரியர் க்ரோத், வேலை தொழில் அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்பட போகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். இவர் வந்து 7ல் வந்து பார்வைக்கு வர்றதுனால உங்களுடைய ஞானம், ஐடியா இதெல்லாம் பழிச்சிடும்.
6ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால எதிர்ப்புகள்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. இது வரைக்கும் எதிர்ப்புகளை தாண்ட முடியாமல் இருந்தது இல்லையா? இப்போ இந்த சனி பயிற்சி தாண்டறதுக்கு உண்டான வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுக்கறது. அதனால் பல பேர் பல பொது விஷயங்களை ஆரம்பிக்க போகிறீங்க. அதில் இருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. முதல்ல வந்து இந்த உங்களுக்கு 4, 7க்கு அதிபதியான குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். உங்களுக்கு 5ஆம் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் வக்ரமார் சனி வக்ர காலங்கள். இந்த காலங்களில் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துடுறார். ஸோ அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. கோ ஹெட். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அடித்து தூள் பண்ணி போங்க. ஜெயிக்கலாம், எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். வேலையா மாறணுமா மாறுங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு மாற்றம் போகிறீங்களா, வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். தொழில் பண்ணுறீங்களா, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா, ஆரம்பிங்க. தொழில் விரிவாக்கம் பண்ணணுமா, தாராளமாக பண்ணுங்க, கடன் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும். அதுக்கு ஒரு இது எல்லாமே உங்களுக்கு டக்கு நடந்துகிட்டே வரும். இப்போ வந்து கன்னிராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரியரில் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி அதிலிருந்து ஜெயிச்சு வர போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கவனமாக உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் மூலமாக உங்கள் பார்ட்னர்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஸ்னால் ஒரு சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக 2026 இருக்குது. அந்த 2026 அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா 7ஆம் மாதத்துலேருந்து 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அந்த காலகட்டத்தில் சமாளிச்சிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். சமாளிச்சிடலாம் மீன்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கேரியர் குரோத்தை பொறுத்தவரை அது மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு, ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் வந்து சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2026 நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து இது 2026 சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து உடல்நிலை கோளாறுகள் சொல்லப்போனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் சமாளிக்கணுன்றதுக்காக நெகட்டிவாக சொல்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாருக்கும் வர்றது தானே. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வரும். நமக்கு இப்போ வருது, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணத்தானே வேணும். அப்படி நினச்சி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா மற்றபடி கேரியர் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. குடும்பத்தில் இது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை பிரிவினைகள் பிரச்சனைகள் இது மாதிரி வருமானா அப்பப்போ வாக்குவாதங்கள் தான் வரும். சண்டைக்கோ பிரிவினைக்கோ வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை வந்துடுறதுனால பெருமளவு உங்களுக்கு சிரமங்கள் குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ராகுவையும் ஒரு பக்கத்துலேருந்து ராகுவை குரு பார்க்குறாரு. ஒரு வருஷம் வந்து சனிபான குரு பார்க்குறாரு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு குரு வந்து அந்த இடத்தெல்லாம் காப்பாற்றிடுறார். ஸோ அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வந்து குடும்ப ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அதுக்கு அடுத்து உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உடல்நிலை ஆல்ரெடி படுத்தின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு படுத்தின்னு இருக்கும். பட் அதுலேருந்து வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தென்படும். 7ல் சனி வந்து உடல் அசதி, டயர்ட்னஸ்ஸு இந்த மாதிரி அது காரியங்களை தாண்டி ப்ரொக்ராஸ்டினேஷன் இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு குணமும் உடம்பு அசதியாக இருக்கக்கூடியதும் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் வந்து ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறார். ஸோ அதனால் வந்து பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் உடல்நிலை கோளாறுகள் பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து மாணவ செல்வங்கள். இந்த ராசியை சேர்ந்த கன்னிராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு படிப்பு ரீதியாக நிச்சயமாக நல்லா இருக்க போகிறது. ஏன்னா வந்து உங்களுக்கு இதே தான் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகனத்தில் போகிறதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை உங்களை காப்பாற்றிடும். எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்றதுனால நீங்கள் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதான் மாணவர்களே. குடும்ப பெண்களை பொறுத்தளவில் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய கணவன்மாரோட உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு தான் உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களை பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கணவனுடைய உடல்நிலைக்கு பயப்பட வேணாம். உயிருக்கு ஆபத்து கிடையாது. உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதுவும் வந்து 2025 தான் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். 2026 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் கணவருடைய தொழில் ரீதியான விஷயங்கள் அது வந்து அதில் வந்து நிறையா ஒர்க்கு, அதில் நிறையா பிரச்சனைகள் இது மாதிரி தான் ஏற்படும். ஸோ பொதுவாக குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது, உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்திலேயே நல்ல ஒற்றுமைகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு பெருசாக பேலன்ஸ் பண்ணுறாரு. ராகுவையும் பார்க்குறாரு, குருவையும் பார்க்குறாரு. அவங்க நிறையா பேலன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சளி தொந்தரவுகள் தீரும். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட விலகும். அதனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப பெக்யூலியராக வந்து கண்டகச்சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக கன்னி ராசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன், அவர் 7வது வீட்டில் வராரு. சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கார். இதனால நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 2 பேருமே இப்போ சனி பகவான் வந்து பெருமாளுக்கு அதிபதியாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு தான். அதனால் நீங்கள் பெருமாளை, அதுவும் நரசிம்மரை வணங்குறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா பெருமாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், கிருஷ்ணரோ ராமரோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் அங்கே வணங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது, ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாளுக்கு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரம் சத்திலம் ஸ்ரீ ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லியிருக்க. ராம 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 ராமன்னு நீங்கள் சொல்கிறதே பல பிரச்சனைகளை உங்களுக்கு குறைக்கும். அதனால் முடிஞ்சால் தினமும் வந்து நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். எழுதுறதுன்னா 27 முறை எழுதுங்க. இல்லை சொல்கிறதுனா நீங்கள் எப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ராமா 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 ராம ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும். இதையும் மீறி நீங்கள் இல்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் சொல்கிறதே கூச்சமாக இருக்குனால பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே போய் சனிக்கிழமை அன்றைக்கி போய் வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் உங்களால் என்னெல்லாம் முடியும் வாசனை மலர்கள் வாங்கி கொடுங்க மினிமம். அது இல்லையா உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் அந்த கோயிலில் வந்து ஏதானும் அன்னதானத்துக்கு செய்யலாம் அந்த கோயிலில். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது அந்த கோயிலுக்கு உங்களால் போய் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் பெருமாளை வணங்கி நரசிம்மருக்கு போய் நீங்கள் வணங்கலாம். நரசிம்மரை போய் வணங்கினாலே அது ஒன்று எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அந்த பலன்லாம் கொடுக்கும். இது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே அமையும். பொதுவாக அந்த சனிப்பெயர்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுக்கணும். பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். கன்னிராசி அனைவருக்கும் உண்டான பொதுவான பலன்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜி கொடுத்து காமிக்கும் போது தான் தெரியும். அது மாதிரி நீங்கள் காமிச்சு இதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் இருக்கணும். எல்லோரும் நலமாக வாழணும். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த 7.5 சனி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். துளாராசியை பொறுத்தவரை ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பல காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கு. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பல பேர் மாட்டின்னு இருப்பாங்க. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு உண்டு. ஏன்னா துலா ராசி அப்படின்றது எடை போடுறது தான் சிம்பலே. அதனால் வரக்கூடிய பிரச்சனை முன்னாலே எடை போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள்கிட்ட.
உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு உண்ட தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால பல பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சில பேருடைய தசா புத்திகள் வந்து இதில் நிறையா ப்ளே பண்ணும். ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசா புத்திகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்தால் மிக நல்ல பலன்கள் கூட நடந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து கோர்ட்டு கேஸு அவமானம் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமும் அதே 8ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கணும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு திதி சூன்ய ராசிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கரணம் சரியில்லாமல் இருக்கும், கரணநாதருடைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதனால் அது கோச்சாரம் மட்டும் பலன் கொடுக்காது. இப்போ இந்த 7.5 சனி மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசியும் ஒன்று. இந்த துலா ராசிக்கு 6வது வீட்டுக்கு வராரு சனி பகவான். ஸோ 6வது வீடு அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு குரு பகவான். அதனால தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்லேயோ எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதுலையோ பொருளாதார ரீதியிலையோ நீங்கள் பெஸ்ட்டு. உங்களை ஜெயிக்க முடியாது. யாருன்னு உங்களுக்கு இடைஞ்சலாக வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. பொதுவாக உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய சார்ஜஸ் தான் கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணுறீங்கன்ற அந்த பேர் இருக்கும். இதெல்லாம் பொதுவாகவே துலா ராசிக்கு இயல்பான குணங்களாக இருக்கும். இப்போ அந்த குரு வேறு பயிற்சி ஆகிடுவார். இந்த 2 வருஷத்தில் 5ஆம் மாதமே பயிற்சி ஆகிடுறார். உங்களுக்கு ராகுகேதும் பயிற்சி ஆகிடுது. ஸோ ராகுகேது உங்களுக்கு தொல்லை விட்டது, குரு பிரச்சனை அது இல்லை. சனிபவன் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு. 6ல் சனிபவன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடம் ராஜயோகம்னு பேர். நீங்கள் ஒர்க்குக்கு மட்டும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா உழைங்க. உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இது 2க்கும் வந்து சனிபவன் ரொம்ப முக்கிய காரணகர். இது 2 பண்ணிட்டீங்கனாலே நல்லா சூப்பர் பலன்களை கொடுப்பார். அதுவும் பொருளாதாரத்துக்குள்ள குருவினுடைய வீட்டில் இருக்கார். பொருளாதார ஏற்றங்களை இந்த 2.5 வருஷத்தில் தருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இந்த பாத்திரம் மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அப்போ வந்து எப்படின்னா நல்ல பிளான், சூப்பர் பிளான், அடுத்தடுத்து இப்படி தான் போகணும். உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க. பணத்தை வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஒர்க்கு, அந்த ஒர்க்குனால் வரக்கூடிய இம்பேக்ட்டு, அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒர்க் ரீதியாகவே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம். உங்களுடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க. அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெகக்னிஷன், அது காசு மட்டும் இல்லை, புகழ், பணம், மரியாதை இது மாதிரி எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஸோ நம்ம காசை நம்ம துரத்துற வரைக்கும் காசு நம்மளுக்கு சிக்கவே சிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காசு பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். காசுன்றது வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைக்க, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னா சொல்கிறாங்க. காசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள்கிட்ட வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காசுன்றது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது மல்டிபிள் ஆகும். வேறு எதுவுமே மல்டிபிள் ஆகாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி நாளைக்கு விற்கணும்னா அது செகண்ட் ஹேண்ட் தான், அது பொருளோட மதிப்பு போயிடும். ஆனால் காசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும். அப்போது மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து காசு. அது வந்து மல்டிபிள் ஆகும் எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், மரியாதைகள், இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க்கு அதை எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நேர்மை, அந்த ஒர்க்கில் வந்து உங்களுடைய டச்சு, இப்படி இதை நீங்கள் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஒர்க்கும் உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டேஷன், உங்களுடைய அவுட்புட்டு ஒர்க்குனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அது பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல்டில் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல காலம், பெஸ்ட்டு பீரியட் இப்போ வரக்கூடிய கொஞ்சம் கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்களாக இருக்கும். பல பேர் இந்த அடுத்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய பாதை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ துளாராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை, உடல்நிலை கோளாறுகள் நீங்கும்,
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு ஒன்றுன்னா உங்களுக்கு செட் ஆகிட்டே வரும். அது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி. இந்த சனி வந்து உங்களுக்கு 6வது வீட்டுக்கு ஒரு சனி பயிற்சி போகிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொண்டு வந்து தரும். மாணவ செல்வங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே மிக ஏற்றமான, அதாவது துளாராசியை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மிக ஏற்றமான காலமாக இது இருக்க போகிறது. இந்த ராசியை சேர்ந்த எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம்னா, நல்ல பலன்கள் ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள். கொஞ்சம் சுமாரான பலன்கள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுக்கெல்லாம் சுமாரான பலன்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை அப்படின்றது அதை பண்ணலாம். இல்லாட்டினா பௌர்ணமிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வீட்டில் லக்ஷ்மிக்கு பண்ணலாம். இல்லாட்டினா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது எல்லாமே ஒரே விஷயந்தான். அவங்கவுங்க வீடு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அவங்கவுங்க வீடு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு சில பேர் வீட்டிலேயே பண்ண முடியும், ஒரு சில மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்ண முடியும், ஒரு சில பேர் வாரம் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் லக்ஷ்மியை வழிபடணும், அம்மனை வழிபடணும், வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இந்த 7 சனியில் நீங்கள் ஆல்ரெடி நல்ல பலன்கள் தான், அது டபுள் ஆகி இன்னும் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய ஒரு சில தடைகள் கூட உங்களுக்கு விலகிடும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய சிறப்பான பலன்களை நீங்கள் நல்லபடியாக அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக உன்னதமான நிலைக்கு வரணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு விசாகம், அனுஷம், கேட்டை, இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் வந்து சரியாக வரும். பொதுவாக வந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 4வது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது வீட்டில் இருந்தார். இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 3, 4க்கு அதிபதி, 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. பொதுவாக வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், அது உங்கள் ராசியில் இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்ல காரியங்களே செய்வார். எப்போ அப்படின்னா செவ்வாயோட சேராமல் இருந்தால், செவ்வாயோட சேராமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் நல்ல பலன்களே கொடுப்பார். இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து ஒரு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. ஆனால் குரு வக்ரநிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஆகிடுது. சனி பயிற்சி ஆகும்போது குரு பார்வை இருக்குது 5ஆம் மாதம் வரைக்கும். அப்புறம் குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்து வர வேண்டிய பணம் உங்களை வந்து சேராமல் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தொழில் பண்ணுறீங்கன்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா குடுக்கல் வாங்கல பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் போய் மாட்டிடுதுன்னா டிரான்சாக்ஷனில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உங்களுக்கு பண ரொட்டேஷன்ஸில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால உங்களுடைய யோசனைகளை நீங்களே தவறாக பண்ணிடுவீங்க. அதனால பொருளாதார இழப்புகள் வந்துடும். ஸோ அவசரப்படாமல் நிதானமாக எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுடைய 2, 5க்கு அதிபதி குரு 8க்கு போயிடுறாரு, 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அதனால 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உள்ளுணர்வுனால நீங்கள் நல்லா பண்ண வேண்டியதை கூட தவறாக பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் பதட்டப்படாதீங்க, தவறாக இதுலேருந்து மாட்டிக்க வேண்டாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த 2 வருஷத்தில் இருந்த போதில் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வருது. 2026லையும் குரு பயிற்சியோட பார்வை வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு விடுறதுனால அந்த காலகட்டங்கள்லாம் நடுவில் வந்து உங்களுக்கு பாலைவனச்சோலை மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக திடீர்னு ஹெல்ப் வந்து எல்லாத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடும்.
அதனால் பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் வரப்போகிறதுனா முன்னாலே எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை சுற்றி வர 360 டிகிரி நம்மளை சுற்றி வர என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய தேவை இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொழிலாக இருக்காங்க, உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி தான். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடலாம். நீங்கள் எங்கேயானும் வாய் விட்டுடலாம், தெரியாதனமாக இருந்தாலும் பேசி அது மூலமாக பிரச்சனையில் மாட்டிக்கலாம். நீங்கள் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணி அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி தான். அது மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இடம், நிலம், வீடு அதை விற்கிறேன் அப்படின்னு போய் யார்கிட்டையானு மாட்டிக்கிட்டு பணம் இங்கேயும் வராமல் அங்கேயும் போகாமல் அதை மாட்டி பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்கணுன்ற கண்டிஷனில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடம், நிலம் அது விற்கிறது வாங்குறதுல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க. அது மாதிரி வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக எது பண்ணாலும் அதை 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி அதில் வந்து ஒருவேளை இப்படி ஆயிடுத்துன்னா என்ன, நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சுட்டு அப்போ வந்து நமக்கு ஓகே நெகட்டிவ் ஆனாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் ஒழிய நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. 5ஆம் இடத்து சனிபவன் இருந்தால் கூட ஒரு சில சீட் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் ஏற்படும். ஆனால் அதில் வந்து நம்ம யார்கிட்டையானும் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸு இல்லை பணம் காசு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு 1க்கு 2 தரம் அலைஞ்சு தான் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் ஓடின்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால சுப்பிரமணியரை போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் மாதத்தில் 2 சஷ்டி வரும். சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நல்ல சிவப்பு கலர் மாலை அணிவிச்சு அவருக்கு வந்து நீங்கள் வணங்குறது. இல்லை வந்து திருச்செந்தூரை காட்டிலும் சுவாமி மலை, அவர் தான் அப்பனுக்கும் குரு. உங்களுக்கு குரு தான் இப்போ மறைவில் போகிறாரு. அதனால் அப்பனுக்கே போதித்தவர் அப்படின்னால அவர் குருவோட அந்தஸ்து வந்து சுவாமி மலையில் கிடைக்கிறது சுப்பிரமணியருக்கு. அதனால் சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தரிசனம் பண்ண மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்சது புஷ்பம் வாங்கி போடலாம், அர்ச்சனை பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். இது பண்ணுறது சஷ்டி அன்னைக்கு போய் இல்லை சஷ்டியில் கிருத்திகை அன்னைக்கு போய் பண்ணுங்க. மெயினாக சஷ்டி அன்னைக்கு பண்ணுறது நல்லது. சஷ்டி விரதம் இருக்கலாம், சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். வீட்டிலையே வந்து நீங்கள் முருகன் படம் வச்சு வேலுக்கு பூஜை பண்ணலாம். வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வினை பயன்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வேலுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர். அம்பாள் கொடுத்ததுனால முருகன்ட இருக்கிறதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு பல சிரமங்களை வந்து குறைக்கும். அதனால் பொதுவாக வந்து சிரமங்கள் வரும்பொழுது நீங்கள் தயங்காதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் துணை இருக்கார், உங்களுடைய உண்மையான உத்வேகம் துணை இருக்கும். இது வந்து தசாபுத்திகளையும் சேர்த்தா வரும் உங்களுடைய ஜாதகத்தில். இது வந்து நான் சொல்கிறது வந்து கோச்சாரம் மட்டும்தான். ஒரு ஜாதகத்துக்கு 30% தான் கோச்சாரம் செலவாகும். ஆனால் 70% வந்து உங்களுடைய தசாபுத்தி தான் செலவாகும். உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா நடக்கிறது அப்போ வந்து இதோட இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்காது. தசாபுத்தி நடந்தால் அந்த மாதிரி தான் பலன் நடக்கும். இந்த கோச்சாரத்தோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் உங்கள் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட நீங்கள் காமிச்சு பார்க்குறது, அதெல்லாம் வந்து மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து அந்த பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்ல வந்தேன். பொதுவாக வந்து உங்களுக்கு திதி சூன்யம் எது இருக்குது, கரணம் என்ன, கரணாதிபதி என்ன அப்படின்லாம் பார்த்து அது மாதிரி வணங்கிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சூப்பராக கிடைக்கும். எல்லா விதத்துலையும் நீங்கள் முன்னேறலாம். அது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுவாமியை வணங்கிக்கோங்க, இங்கே பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டில் வந்து சுப காரியங்கள் எல்லாம் நிகழ்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா வந்து குரு பகவான் 8க்கு போகிறாரு, அங்கேருந்து 9க்கு அடுத்த வருஷம், அதாவது 2026 போவார், 9ஆம் இடத்துக்கு போவார். அப்போ வந்து 2026 சுபகாரிய செலவினங்கள் நடக்கும். உங்களுக்கு நிலம், விவசாய நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். 2026
2025 மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதனால் முழு காலமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கக்கூடிய காலமும் நமக்கு பின்னாலேயே வருது. அதனால் கஷ்ட காலங்களை கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம சீராக ஓட்ட முடியும். போயிட்டே இருப்போம். இப்போ ஒரு பள்ளம் வந்துன்னா டேர்ன் பண்ணி போகிறோம் இல்லையா, இல்லை மேடு வந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேடு ஏறுனாலே அடுத்து இறக்கம் வரும்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த டயத்தில் நம்ம ஃப்ரீயாக சைக்கிளில் உட்காந்து போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து நல்ல காலங்கள் வரும். அப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இப்போதைக்கு கஷ்டகாலம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கிறது, எதையுமே தள்ளி போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நல்ல காலம் இருக்கான்னு ஒருத்தருக்கு நேரம் ஆலோசனை பண்ணி நடக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்கள் அது மாதிரி பண்ணிக்கும்பொழுது நல்ல பலன்களே நடக்கும். உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த இதில் வந்து நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் ரிஷபராசி, கடகராசி, துலா ராசி, மகர ராசி. இதுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம், கன்னி, மீனம், தனுசு. சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இதெல்லாம் சுமாரான ராசிகள் பெறும். பொதுவாக இந்த மாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய இந்த ராசிகளில் உங்கள் வீட்டில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பலன் நடக்குன்றதை ஒரு கிளிம்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதில் இந்த பதிவுலையே அந்த ராசியை போய் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கனாலே அவங்களுடைய ராசியும் எப்படி இருக்குன்ற பலன்களும் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சி போது நான் சொன்ன மாதிரி சுவாமியை வணங்கிட்டு இந்த சனிப்பெயர்ச்சினால ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக போகணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தனுசு ராசின்றது காலபுருஷத்து 9வது வீடு. இந்த ராசியில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு 4வது வீட்டுக்கு சுகஸ்தானம்ன்ற 4வது வீட்டுக்கு குரு பகவான் போகிறார். அவர் போகிறது மட்டும் இல்லை, தனுசு ராசியை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பார்க்குறார். சனிமோட பார்வை தனுசு ராசிக்கு வருது. ஸோ இது வந்து கெட்டதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு உத்தியோகத்துக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கணும்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இது 3ஐயும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் 6ன்றது வேலை, ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய திறமைகள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது 6ங்கிறது. 10ன்றது என்ன வேலை அப்படின்னு குறிப்பிடும். 2ன்றது இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிப்பிடும். ஸோ அப்போ வந்து இது 3ஐயும் எப்போ ஜாயிண்ட் ஆகிறதோ அப்போ தான் அவங்க சரியான வேலைக்கு போவாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி பணம், பொருளாதாரம், குடும்பம், இதுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் 4வது வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி குருவும் பயிற்சியாகி குரு பார்வையும் வரப்போகிறது. ஸோ அதனால் 2025 உங்கள் லைஃப்பில் மிக பெஸ்ட்டான இயராக இருக்கும். 2025 நீங்கள் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த பணங்காசெல்லாம் வரும். இது மாதிரி பல விஷயங்கள் வீட்டில் வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும். இல்லாட்டினா அந்த பார்ட்னர் வந்து விலகிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விலகும். பல பேருக்கு இந்த ராசி பல பேருக்கு திருமணம் நடக்கும். ஸோ இது மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா பல நல்ல வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். படிக்கிறவங்க பல பேருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். இப்படி வரிசையாக நீங்கள் எதை எடுத்துட்டிங்கனாலும் பல நல்ல பலன்கள் இது மூலமாக நடக்கும். இதை வந்து நான் சுமாரான பலன்கள் லிஸ்ட்டில் தான் இந்த ராசியை சேர்த்துருக்கேன். ஏன்னா சனிபகவான் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் கொடுக்கும், காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கும், வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஓவர் கம் பண்ணால் தான் இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ காரியங்களை தள்ளி போகிறதுலையோ அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாற்றிட்டோம்னா, ஒரு மலை ஏறுறோம், ஒரு குச்சி இருக்குது, குச்சிக்கு உயிர் கிடையாது, ஆனால் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். மலை ஏறும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் தான் மலை ஏறணும், அப்போ நீங்கள் தான் போகணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இந்த கிரகங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்கிறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்கள் நல்ல இதாக தான் இருக்குது.
குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்நாட்டில் இருக்கிறவங்களும் இல்லாட்டினா வேறு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து பல பேருக்கு இந்த 2.5 வருஷத்தில் புனித யாத்திரைகள் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, புனித யாத்திரைகள், கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சினால். ஸோ சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணி 1க்கு 2 தரம் டிலே பண்ணி தான் கொடுக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால சுமாரான பலன்கள் சிறிது கஷ்டமான பலன் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் நான் அந்த தனுசு ராசியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கையும் இறையருளையும் பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களை வந்து குரு பகவான் தான் அதிபதி. அதனால் நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலில் போய் வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்களை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பு வரும். ஏற்கனவே வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி ரிப்பேர் வந்து அடிக்கடி ரிப்பேர் கொடுத்து அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி வந்து சின்ன சின்ன கஷ்டமான பலன்களும் உங்கள் இந்த 7.5 சனி நடக்க போகிறது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான். அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணும்பொழுது தான் நமக்கு வெற்றியாளனாகவே நம்ம ஆகிறோம். அதனால் இதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளணும். அதுவா சரி பார்த்துக்கலாம், என்ன வருது, என்னதான் பண்ண நடக்குன்னு பார்த்துக்கலாம். இப்படி போகும்போது தான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுடைய மென்டாலிட்டி வச்சுன்னு போகும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும். சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோடு கூடும். அதனால் ஒர்க் லோடு கூடுறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா அவரே 10ஆம் இடத்துக்கு தொழில் சார்ந்தையும் பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் வந்து மிக நல்ல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு புத்திசாலித்தனம் பழிச்சிடும். பல பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தலையில் அடிபடலாம், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை காமிக்கிறது, மருத்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அப்படி பண்ணிங்கனாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல முறையில் கடந்து போயிடும். இந்த எல்லா பதிவுலையுமே எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி வச்சுருக்கேன். நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் நல்ல பலன்களை பெறும். கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறும். கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறப்போகிற ராசிகள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி வணங்கிட்டு இந்த 7.5 சனியை நீங்கள் ரொம்ப டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணி இந்த 7.5 சனியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல பலன்களை அதிகமாக பெற்று வாழ்க்கையில் மிக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான். அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறது மூலமாக இந்த மகர ராசிக்கு 7.5 சனி வந்து நிறைவுக்கு வருது. அதே மாதிரி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை செய்வார். 3, 9, 11 இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நன்மையை செய்வார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் வந்து குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, பல விதத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி, குடும்ப ரீதியாகவும் நீக்கி, உங்களை அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகிறது. நீங்கள் வேலை பார்க்குறவங்களா, முக்கால்வாசி பேர் வேலை பார்க்குறவங்க தான் இருப்பீங்க. வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பொருளாதார ரீதியான ஏற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும். இல்லை உத்தியோகத்திலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடு, ப்ரொமோஷன்ஸு அது மாதிரி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய ஓனருடைய
சப்போர்ட் கிடைக்கும். இது மாதிரி வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இந்த இந்த ராசியை இந்த பல பேர் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பல விதத்துலேயும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் வந்து லோன் கேட்டிருந்தால் அந்த லோன் கிடைக்கும். இப்போ அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும். 6வது வீட்டுக்கு குருபவன் வர்றதுனால லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னா அதுக்காக வந்து பேங்க் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். இல்லை இடம் விற்று அது மூலமாக வந்து நீங்கள் பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும்னா அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். இடம் இருந்ததுன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை இடம் விற்கிறதுல ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இல்லை இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் வந்து இடத்த வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதெல்லாம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதான் சொல்கிறேனே, அடுத்த ரேஞ்சுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உதவ போகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்க போகிறது. படிக்கிற மாணவங்களுக்கு வந்து இது நல்ல படிப்புக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் நீட் எழுதுனா எழுதி பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணுறதையும் குறிக்கும். அதில் வரக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும். அதனால் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி வந்து அது மாதிரி நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து அதுவும் வந்து இந்த 2025 கடைசியிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடச்சி ஏற்றம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் உங்களுக்கு நடக்க போகிறது. அது மாதிரி 2026லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 2026 எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் பல விதத்துலையும் வந்து முன்னேற்றமான பலன்களாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்றா இருக்குது. இது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாத்தையும் நீக்க போகிறது. அதை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் பார்த்துக்கணும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் தள்ளி போய்க்கணும். இல்லாட்டினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்களை குறைச்சிங்க. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். இந்த மகர ராசிக்கு அதிதேவதை சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் சிவன் கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவும் வந்து பிரதோஷத்தன்னைக்கு விடாமல் ஒரு பிரதோஷமும் விரதம் இருந்து நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கறதுக்கு காத்துன்ட்ருக்கு. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமணத்துக்கு வந்து பயங்கர தடை இருந்துகிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த திருமண தடை விலகி திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தால் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே டக்குன்னு கோவப்படுறது, வார்த்தைகள் பேசும்போது விதண்டாவாதமாக எதான பேசிடுறது, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். நெகட்டிவ் இம்பேக்ட்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை இன்னும் பூஸ்டப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது, பார்த்துங்க. அது மாதிரி வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலைக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா உடனே மருத்துவம் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தொடர் மருத்துவ செலவினங்கள், தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்போ அதனால் வந்து பிகினிங்லேயே காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதாவது குடும்பத்தில் வந்து நல்ல இணைவுகளை கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்த குழந்தைங்களுக்கு, இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் இப்போ நடக்கும். அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் வந்து
நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களே வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல பேர் இந்த மகர ராசியில் வந்து உத்தியோக மாற்றங்களுக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது. சனிபான் 3லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டுக்கே நீங்கள் போய் வேலை பார்க்குறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பெயர்ச்சியாகவே இருக்குது. இந்த ராசி மட்டும் இல்லை, நீங்கள் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னால் ரிஷபராசி, கடகராசி, துலா ராசி, மகர ராசி இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் எதுக்கு நடக்கும்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் நடக்கும். கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன் நடக்கும். பொதுவாக உங்கள் வீட்டிலே வந்து மற்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ராசின்னு பார்த்து இதில் நான் சொன்ன பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டினா அந்த வீடியோ இந்த இதுலேயே இருக்கும், இந்த பிளேலிஸ்ட்டே இருக்கும். நீங்கள் அவங்களுடைய ராசிக்கு என்ன பலன்ன்றதை நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இதுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 2.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம அந்த லைஃப்லேருந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், லைஃப் வந்து இன்னும் முன்னேற்றமான ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டமான வந்து ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாது, அதுலேயே நம்மளை பார்த்துக்கணும். இப்படி இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோவை நம்ம போடணும். அது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுங்க. மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பயிற்சியாக நடக்கணும். உங்களுக்கு 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு நானும் நிச்சயமாக நம்புகிறேன். இறைவனை வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கும்பராசின்றது காலபுருஷத்து 11வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். இந்த ராசியிலேருந்து தான் இப்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இந்த ராசியில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த கண்டிஷனில் அவர் வந்து இந்த கும்பராசியில் தான் இருக்கார். இந்த கும்பராசிக்கு அதிபதி வேறு மட்டும் கிடையாது, காலபுருஷ 11வது லாபஸ்தானத்தில் 11வது வீடு. இந்த கும்பராசிக்கு வந்து சிம்பலே கும்பம் அப்படின்னு இருக்கும். மங்களகரமான விஷயங்கள் பல செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராசி. இந்த ராசியில் உள்ளவர் தான் வந்து ராஜராஜ சோழன். அவர் வந்து எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி வந்து அவர் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட கிரகம்னு தெரியும். அதனால் வந்து மிகப்பெரிய செயல் வீரர்களாக உள்ளவங்க இந்த கும்பராசி. கொஞ்சம் சுயநலமிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க வந்து பப்ளிக்காக எல்லாருக்காகவும் நல்லதை வந்து செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், மனசில் கோளாறுகள் கொடுத்து சரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் யாருக்கான ஒருத்தருக்காச்சும் அந்த மருத்துவ செலவினங்களை அவர் கொடுத்துருப்பார். குடும்பத்தில் அடிக்கடி கூட இருக்கிறவங்களோட அடிக்கடி நண்பர்களோட எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுத்துருப்பார். இதெல்லாம் வந்து சனி பகவானால் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது. ஜென்ம சனியில் வந்து அடி மனசில் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பல சந்தர்ப்பங்களில் உங்களோட முயற்சிகள் வந்து ஃபெயிலியரும் ஆகிருக்கும், அது கிடைக்காமையும் போயிருக்கும். அதுவும் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது தான். இதெல்லாம் கடந்து போனது. இப்போ இனிமேல் நடக்க போகிறது. இப்போ வந்து ஜென்ம சனி விலகி உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல அவர் உட்கார்றாரு. அவர் தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. அந்த தனாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குருபவனுடைய பார்வையும் வந்து கிடைச்சி நல்லா ஜொலிக்க போகிறார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இந்த 2.5 வருஷத்தில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிஸ்னஸை நவுத்த முடியாது. எவ்வளவோ ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போட்டோம், ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நவுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிஸ்னஸை நவுத்த போகிறீங்க. பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு வருதோ அப்போ திருமண வாய்ப்பு நடக்கும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து இது ராகுகேது பயிற்சி 5ஆம் மாதம் நடக்குது, அவர் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரும். ஏன்னா குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா 2ல் இருக்காருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படின்றத பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்பொழுது இவர் ஆயுள்காரகன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் ஆபத்து நடக்காது. உங்களுக்கு ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா ஆயுள் கெட்டின்றது தான் நமக்கு ஜோதிட விதி. இருந்த போதிலும் வண்டி வாகனங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுனீங்கனாலே இந்த 7 சனியில் அதுவும் உங்களுக்கு பாத சனியாக வரக்கூடிய இந்த இதில் பாதத்தை நடக்கும்போது, பாத சனின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, நடக்கும்போது போகும்போது வரும்போது அடிபட்டுன்னு சொன்னேன் இல்லையா, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். பயப்பட வேண்டாம். குரு பார்வை வேறு வந்துடுது. உங்கள் ராசிக்கும் அதிபதி பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்க மாட்டார். என்னதான் இருந்தாலும் சின்ன அடிபட்டால் கூட வலிக்க தானே செய்யும். அப்போ வந்து நம்ம தற்காத்துக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வந்து சூப்பராக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஏன்னா 2வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பார்வை வரும். எப்போ வரும் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்கள் ராசியை பார்ப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2025 உங்கள் ராசியை வந்து அவர் பெயர்ச்சி 5ஆம் மாதத்துல உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுக்கு தேஜஸ் கொடுக்கும், நல்ல புத்திசாலித்தனம் எல்லாமே கிளியர் ஆகும், எல்லாத்திலும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் கடகராசிலேருந்து அவங்க 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொருளாதார ரீதியாக மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வரக்கூடியது படிப்பில், மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல பலன்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். 2026லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ஏன்னா அப்போ வந்து உச்ச குருவாக இருந்து உங்களை 2வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 2026ல் உங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால, 11வது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால 2026ல் உங்களுக்கு வந்து பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சி சூப்பராக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் ரீதியாக 2026 பெஸ்ட்டு பீரியடாக இருக்கும். நீங்கள் வந்து பல பேர் வேலை தேடிட்டு இருந்தால் 2026ல் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் 2026. ஸோ 2026 எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி உங்களை வந்து வாழ்க்கையில் உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வருது. இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு நீங்கள் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். 5ஆம் வீடுன்றது உள்ளுணர்வு. ஸோ 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனாக வர்றதுனால நீங்கள் பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வணங்கினா நல்லதுன்றதுனால நீங்கள் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் வணங்கிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் மற்ற சுவாமியை வணங்க வேணான்னு சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை அப்படி வணங்கினீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிரமம் இருக்குது, ஒரு கஷ்டம் வருது, உடனே பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது தான், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தேக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக பல சந்தர்ப்பங்கள்